அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு. எல்லாரும் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். ஓட நட்சத்திரம் அப்படின்னு ஓடம்னா என்ன சொன்னால் படகுன்னு அர்த்தம். இந்த ஓட நட்சத்திரம் என்பது 3 நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ஓட நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் ஓட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஓட நட்சத்திரம். இந்த கடகராசியில் இருக்கிற புனர்பூச நட்சத்திரத்திற்கு மரியாதை ஜாஸ்தி. விருச்சிக ராசியில் இருக்கிற அனுச நட்சத்திரத்திற்கு மரியாதை ஜாஸ்தி. மீனராசியில் இருக்கிற ரேவதி நட்சத்திரத்திற்கு மரியாதை ஜாஸ்தி. ஏன் என்று சொன்னால், ஒரு ஜலராசி என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஜலராசி என்பது ஒரு பரிபூரணமான அருளை கொடுக்கக்கூடிய சக்தி யாரிடம் உண்டு என்று சொன்னால் ஜலராசிக்கு மட்டும்தான். ஜலராசி பரிபூரணம் அப்படின்ட்டு. ஜலராசியில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் பரிபூரணமான ஒரு நிலைமையை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதை எப்படி நம்ம செயல்படுத்துவது? எல்லாரும் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பரிபூரணம் வேண்டுமென்று அது கூட நடைமுறையை கடைப்பிடிக்கணும். அப்போ அந்த நடைமுறையை கடைப்பிடிக்காமல் இருந்தால் நாம் என்ன சொன்னோன்னா அந்த இலக்கை நமக்கு கிடைக்காது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, மழையில் நனையாமல் போகணும்னா என்ன சொன்னோன்னா ரெயின் கோட்டு போட்டு போகணும். மழையில் போகணுங்கிறது ஒரு விதி. மழையில் நனையாமல் போகணும்னா ரெயின் கோட் போட்டுக்கணும். அப்போ ரெயின் கோட் போடாமல் என்ன சொல்லலாம்னா நம்ம எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கு என்ன இந்த நட்சத்திரங்கள் செய்யும் அப்படின்னா, கடகராசியில் இருக்கிற புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை போட்டினால் இவர்களுக்கு ஆன்மீக யோகம் கண்டிப்பாக வரும். ஆன்மீக யோகம் கண்டிப்பாக வரும். எனக்கு தெரிந்து ஒரு நபர், நல்ல நண்பர், அவருக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. சனி திசை நடக்கிறது. அவர் ஒரு ஆன்மீகம் சார்ந்தவற்ற கோயில் புனஸ்காரம், கோயில் சார்ந்த சாதுக்களுடைய பழக்கம், சாதுவின் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ என்ன சொல்லலான்னா அந்த அமைப்பு அவருக்கு இருக்கும். அதே அனுச நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் யாருக்காவது ஒரு கிரகம் இருந்து அவர்களுக்கு அந்த திசை நடத்தினால் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆன்மீக யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சாதுக்களுடைய சந்திப்பு கிடைக்கும். கடைத்தேறுதல் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையுடைய முழு நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சக்தி இவர்களிடம் உண்டு. இந்த மாதிரி நபர்களை நீங்கள் சந்திக்கணும். இந்த மாதிரி நபர்களை நாம் சந்திக்கும் போது தான் என்ன சொல்கிறான்னா நமக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதான் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் கார் வச்சிருக்கிறாரு. அவர் நம்மளுடைய நண்பர். அவர் ஒரு இடத்துக்கு போகிறார். நம்ம நட்பாகி கொண்டோம் என்று சொன்னால், நான் இங்கே போகிறேன், வரீங்களா, போயிட்டு வந்துடுவோம் 2 பேரும் சேர்ந்து அப்படிம்பாங்க. அப்போ நம்ம கார் வாங்கலை, நம்மளுடைய நண்பர் என்ன சொல்கிறாருன்னா கார் வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை கூப்பிடாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து, இந்த 3 நட்சத்திரம் நீங்கள் எப்பயுமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இந்த நட்சத்திரம் ஓட நட்சத்திரம், கரையை கடக்க உதவும். அப்போ கரையை கடக்க உதவும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, குருவோடைய நட்சத்திரம் 1, சனியோடைய நட்சத்திரம் 1, புதனுடைய நட்சத்திரம் 1. இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருக்கின்றவர்களை நீங்கள் கண்டுவிட்டால் என்று சொன்னால் விடாதீர்கள். இவர்களிடம் சிறந்த அறிவு இருக்கும், சிறந்த தெளிவானவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் சில பொக்கிஷங்கள் இருக்கும். ஒரு ஹோட்டல் கடைக்காரர் நமக்கு ஃப்ரெண்டு. ஹோட்டல் கடைக்காரர் ஃப்ரெண்டு அப்படின்னு சாயந்தரமாக அப்படி போனோன்னே என்ன செய்வார் நண்பர்னா என்ன செய்வார், அங்கே போட்டிருக்கிற ஒரு வடை ஒரு டீயை என்ன சொன்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி
ஒரு புனர்பூசத்திலேயோ ஒரு அனுசத்து, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தான், 3 பாதத்தில் கிடையாது. புனர்பூசம், அனுசம், ரேவதி இந்த நட்சத்திரங்களில் யார் ஒருவருக்கு கிரகம் இருந்தாலும் அவர்கள் சிறந்த அறிவுஜீவியாக இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி நபர்கள் ஆன்மீகத்துறையில் இருந்தாலும் ஜோதிடத்துறையில் இருந்தாலும், ஆன்மீகத்துறை ஜோதிடத்துறை இதில் இருந்தாலும் இவர்களிடம் ஒரு சரக்கு உண்டு, ஆன்மீக சரக்கு உண்டு. உங்களை கடை தேற்றி கூட்டுக் கொள்வதற்குண்டான வழியை இவர்களின் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது கேட்கலாம் எல்லாரும். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எனக்கு அனுசத்தில் என்ன சொல்கிறாருன்னா புதன் இருக்கு. அனுச நட்சத்திரத்தில் புதன் இருந்து அந்த திசையை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ எனக்கு எப்பயுமே இந்த ஆன்மீக நாட்டம் எனக்கு பாலியத்திலிருந்து உண்டு. எனக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டு உண்டு. அப்போ காலையில் வரும்போது என்ன சொன்னேன்னா, ஒன்றுமே இருக்காது, வரும், சரி யாராவது வருவாங்க, வந்துடுவாங்க அப்படின்னு. அது வந்துடுவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வந்துடுவாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து நான் பேச ஆரம்பித்தவன், இந்த நபர் நம்மளிடம் நமக்கும் நன்மை செய்து அவரும் நன்மை அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன சொன்னான்னா, அன்றைக்கே என்ன சொன்னால் பணத்தை போட்டு விட்டுருவாங்க. எப்படி என்று சொன்னால், எனக்கு இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அதனால தான் கொஞ்சம் தெம்பாகவே இருப்பதற்கு காரணம், நமக்கு ஸ்பிரிச்சுவல் எங்கே போனாலும் அந்த ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு அற்புதமான வழி தெரியும். எல்லா விதத்துலையுமே என்ன சொல்லணும், கொஞ்சம் தெளிவான மூளை உண்டு. இதற்கு காரணம் நான் அல்ல, நான் பிறந்தபோது இந்த கொடுப்பினை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி உங்களுக்கு என்ன சொன்னான்னா, புனர்பூச நட்சத்திரத்திலேயோ கடகராசியிலையும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலையும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் கிரகம் இருந்தால் நீங்களும் சாதிக்க பிறந்தவர்கள் தான். அப்போ சாதனை என்ன சொன்னான்னா நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முடியும். அதன் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அது ஆன்மீகத்தில் இந்த கேது இதெல்லாம் இவங்க சம்மந்தப்பட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கேது ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டவர் தான். அப்போ அந்த கேது இந்த ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் செயல்பாடு பண்ணும்போது கேது என்ன சொல்கிறான்னா, அவருக்கு சந்தோஷம், எப்பாட நம்மளை மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்திற்கு இந்த நபர் வந்துவிட்டார் என்று சொல்லி எக்ஸ்ட்ராடனரியான சில என்ன விஷயங்கள் கேதுவால் கிடைக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். சரி, இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மது மாமிசங்களை சாப்பிடக்கூடாது. முதல் மெயின் பாயிண்ட்டை தான், மது மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. நல்லா சுத்தமாக இருக்கணும். சுத்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லுவோம், உங்களுக்கே தெரியும் சுத்தம்னா என்னது, எப்படி இருக்கணும். பிரபஞ்சம் நமக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், பிரபஞ்சத்தோடு நாம் எப்படி ஒன்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நினைத்த காரியம்லாம் நடக்கும். நான் இன்னைக்கு ஒரு காரியம் நினச்சினா நாளைக்கு நடந்துடும். எப்படி நடக்குது அப்படின்னா, அதற்குண்டான நபர்கள் வருவார்கள். காரியம் முடிச்சாச்சு சக்ஸஸ் போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த நபர்களிடம் நீங்கள் தொடர்பில் இருங்கள். தொடர்பில் இருப்பதற்கு சில நேரங்களில் உங்களுக்கு என்ன சொன்னான்னா சில இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்போம். அதை நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம திரும்ப அவர்களுடைய தொடர்புகள் எப்படி நமக்கு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் எப்படி டச்சபிலிட்டி பண்ணி என்ன சொல்கிறான்னா, ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களையோ தன்மைகளையோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்னா, இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் என்ன சொன்னால் கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகும். அப்போ ஓட நட்சத்திரம் என்பதற்கு என்ன அர்த்தம், இக்கரையிலிருந்து அக்கறை போய் சேர்வதற்கும் அக்கறையிலிருந்து இக்கரை சேர்வதற்கும் ஒரு ஓடம் என்பது இந்த 3 நட்சத்திரங்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும் அனுச நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமே
நம்மளுடைய கரையை கடப்பதற்கு சிறப்பாக செயல்படும். நம்ம கரையை கடப்பதற்கு சிறப்பாக செயல்படும். இவர்களிடம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உண்டு, ஆன்மீகம் உண்டு. இவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. இவர்களிடம் வாக்குப்பளிதம் உண்டு. இந்த இடத்தில் எப்பயுமே ஒரு ஜலராசியில் ஒரு கிரகம் இருந்து நடத்தினால், அது இந்த நட்சத்திரத்தில் இருந்து நடத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் நினைத்ததை சாதித்து விடுவீர்கள். ஏன்னா நான் இந்த நட்சத்திரத்தில் எனக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்ல, நம்ம நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கிறது என்பது இந்த சமூகத்தில் சாதாரண விஷயம். சாதாரணமான இடத்தில் பிறந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நிமிஷம் குழந்தைகள்லாம் நல்ல லெவலுக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நான் எல்லாமே வாக்கால் சொல்லித்தான் நடக்கும், பேசாமல் இருக்கேன், நடக்கும், பேசாமல் இருக்கேன், நடக்கும், பேசாமல் இருக்கேன், நடக்கும். எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, எல்லா மனிதரிடம் யார் கேட்டாலும் என்ன சொன்ன, நாட்கள் சொல்ல முடியும். போங்க, சரியாக நடந்துடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவது, அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். போங்க, நடக்கும், கவலைப்படாமல் இருங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லியே காரியத்தை நடத்திடலாம். அதே சமயத்தில் வேடிங்க என்ன சொன்ன, சாபமாக கொடுத்தால் அப்படியே படிச்சிடும். இந்த நட்சத்திரங்கள் தண்ணீருக்குள் கிடைக்கிற முதல்ல மாதிரி, தண்ணிக்குள்ளே கிடக்கிற முதல்ல மாதிரி நினைச்சாத்தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா இவன்கிட்ட கிரகம் இருந்து இவன்கிட்ட எவ்வளாச்சும் போய் மோதிட்டீங்கன்னு வைங்க, ஃபினிஷிங் தான். ஏன் இதை வெளிப்படையாக சொல்கிறேன்னா, எத்தனை மனிதர்கள் தெரியாமலே கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன், நான் யார் எப்படி நான் யாருன்னு தெரியாமல் போயிட்டே இருந்து என்ன செய்யணும். இந்த இடத்துல இருந்தால் இப்படித்தான். இது ஒரு விதத்தில் தோஷம் இருக்கிறது. தோஷம் இருந்தாலும் தோஷத்தை விட ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. அதனால் ஓட நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள். ஓட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோடு நட்பு வைத்து கொள்ளுங்கள். உங்களை அவர்களோடு சேர்த்து அணைத்து கொண்டு போவார்கள். கொண்டு போய் உங்களை கடை தேற்றுவதற்கும் உங்களுக்கு தேவையானதை வழிகாட்டுவதற்கும் இந்த ஓட நட்சத்திரம் என்னைக்கும் காலங்காலமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.